வாழையடி வாழையாய், பரம்பரையாய், பாரம்பரியமாய் அன்னலாரை மிகப்பெரிய பரக்கத்துகளை உள்ளடக்கிய ஒரு சமூகமாக அவர்களின் குடும்பத்தை, முன்னோர்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கினார். குர்ஆனில் ஒரு வசனம் நபிகளாரை பார்த்து இப்படி பேசுகிறது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சஜிதா செய்தவர்களாகவே நீங்கள் அந்த வழியிலே புரண்டு வந்தீர்கள். அன்னலாரின் பரம்பரை அனைத்தும் சஜிதா செய்த கூட்டம், இணை வைக்காத கூட்டம். எந்த காலத்திலும் எந்த விக்கிரகத்திற்கு முன்னாலும் கை கூப்பி வணங்காத ஒரு பாரம்பரிய பரிசுத்தத்தை அல்லாஹ் அன்னலாருக்கு வழங்கியிருந்தார். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி, 5-6 தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் என்று எடுத்தால் ஏதோ ஒரு தெய்வ வழிபாட்டிலே இருந்திருப்பார்கள். அல்லாஹ் தனது அதப்பெரும் அருளால் நமக்கு ஈமானின் பாக்கியத்தை கொடுத்தார். ஆதமில இருந்து தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பெருமானாரின் வம்சம் தொடர், தகப்பனார், பாட்டனார், கூட்டனார் என்று எத்தனை தலைமுறைகள் போகுமோ அவ்வளவு பேரும் ரப்புக்கு சஜிதா செய்த கூட்டம். எந்த காலத்திலேயும் அவர்கள் இணை வைத்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிசய பிறப்பை பற்றி பேசுகிற போது அந்த பிறப்பிற்காக இறைவன் ஏற்படுத்திய தயாரிப்புகள், அந்த பிறப்போடு தொடர்புடையவர்களுக்கு இறைவன் அன்னலாரின் ரஹ்மத்துகளை வழங்கினார். ரசூலுல்லாவின் பரக்கத்து தாய்க்கு கிடைத்தது, ரசூலின் பரக்கத்து அவர்களின் தந்தைக்கு கிடைத்தது, ரசூலின் பரக்கத்து தாத்தாவுக்கு கிடைத்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா அந்த தலைமுறை பின்னால் வரும் பெருமானாருடைய பரக்கத்துகளை பெற்ற தலைமுறை.